பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ நம்ம இந்த வசனத்தில் சூனியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை பற்றிய ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை நம்ம என்ன செய்யலாம், இப்போ 2 அமர்வுகள் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அரபிக்கில் சூனியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சிஹர் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. சிஹர் அரபியில் சூனியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னது? சிஹர். தமிழில் சூனியம்னா என்ன அர்த்தம்? மாந்திரிகம். வேற பூஜ்ஜியம், ஒன்றுமே இல்லை. சூனியம் ஒரே சூனியம், ஒன்றுமே இல்லை. அப்படி இன்னொன்று சூனியமாக இருக்குன்னா மர்மமாக இருக்குது, 2 அர்த்தம். அதுக்கு உருதுல சொல்லுவோம். சூனியமாக இருக்குன்னா மர்மமாக இருக்குது, சூனியமாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. 2 அர்த்தத்தில் நம்ம நினச்சிட்டு பயன்படுத்துவோம். சிஹர் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட இந்த 2 அர்த்தம். சிஹர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அரபிக்கில் சிஹர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபஸ்ட் அர்த்தம் அது ஒரு கண்கட்டி வித்தை, அது ஒரு ஏமாற்று. கண்கட்டி வித்தை அது ஒரு ஏமாற்று, நமக்கு தெரியாமல் நம்மளை ஏமாற்றிடுறது, நம்முடைய பார்வைக்கு ஒன்றை என்ன செய்கிறது, தென்பட வைக்கிறது. இந்த அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படுது. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாமல் மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்துறது. இந்த அர்த்தத்துலையும் பயன்படுத்தப்படுது. இப்போ நம்ம இந்த வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? இந்த வசனத்தில் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது? இந்த அர்த்தம்தான், நமக்கு தெரியாமல் மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்துறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எதை கொண்டு அனுப்பப்பட்டாங்க? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன? சூனியத்தை முறியடிக்கக்கூடியது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமே. ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில் சூனியம் ரொம்ப செழிப்பாக இருந்தது, ரொம்ப பரவி இருந்தது இல்லையா? சூனியக்காரர்கள் பெரிய அளவு மதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி டாக்டர்கள் மதிக்கப்படுறாங்களா இல்லையா? அந்த அளவு சூனியக்காரர்கள் எங்கே அந்த காலகட்டத்தில் மதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பூசாரிகள் மதிக்கப்பட்டாங்க. இப்போ அந்த முறியடிக்கக்கூடிய ஒன்று தான் அவங்களுக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்களுடைய சமூகம் கடைசியில் அதே சூனிய வலையில் அகப்பட்டுருச்சு. அந்த சூனியத்துக்கு எதிரான ஒரு மார்க்கத்தை, ஒரு அற்புதத்தை கொண்டு வந்த அந்த தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க? அதே சூனிய வலையில் அகப்பட்டு வழிதவறி என்ன செய்கிறாங்க, போனாங்க. இப்போ சிஹர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒன்று அது ஒரு பித்தலாட்டம், கண்கட்டி வித்தை அப்படிங்கிற அர்த்தத்துலையும் பயன்படுத்தப்படுது. சுருக்கமாக சொல்கிறான் தான் தந்திரம், மந்திரம், 2 அர்த்தம். சில பேர் சொல்கிறாங்க வெறும் தந்திரம் தான், மந்திரம் எதுவும் இல்லைன்னு. அப்படி சொல்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அப்படி சொல்வதற்கு கம்ப்ளீட்டாக அப்படி சொல்லலாமே. இல்லை வெறுமனே தந்திரம் தான், மந்திரம் எதுவும் கிடையாது, வெறுமனே கண்கட்டி வித்ததா அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குதா? இருக்குது, ஆனால் இல்லை. தந்திரம் அதை தாண்டி மந்திரம் எதுவும் இல்லையா? ஒருவேளை மந்திரம் உங்கள் முன்னாடி நிகழ்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், வெறுமனே தந்திரங்கள் அல்ல, தந்திரங்களை தாண்டி மந்திரங்களும் இருக்குதுங்கிற. அதாவது வெறுமனே அது கண்கட்டி வித்தை அல்ல, அதை தாண்டி நமக்கு தெரியாத மறைமுகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இப்போ ஒத்தபவு மாத்துத்துரு ஷைத்தான் இருக்கா இல்லையா? இந்த வசனத்தில் சிஹர் அப்படிங்கிற வார்த்தை இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அர்த்தம் நமக்கு தெரியாமல் மறைமுகமான பாதிப்பை ஏற்படுத்துறது. இப்போ குலௌது பிரபில் ஃபலக் அந்த சூறாவில் வருது இல்லையா? குலௌது பிரபில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ஒமின் ஷர்ரி காசிக்கின் இதா வகப் ஒமின் ஷர்ரி நஃபாத். அதாவது மந்திரித்து ஊதக்கூடிய பெண்கள், சூனியக்கார பெண்கள், மந்திரித்து ஊதக்கூடிய பெண்கள். இப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது நமக்கு தெரியாமல் மறைமுகமான பாதிப்பு ஏற்படுத்துது. அந்த சூரத்துல் ஃபலக்கில் 4 வகையான தீங்குகள் சொல்லப்படுது. அந்த 4 வகையான தீங்குகளும் நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி நிகழக்கூடிய தீங்குகள். அதிலிருந்து நம்ம நினைச்சிடும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுறோம். இப்போ ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ சூனியம் அதாவது சிஹர் அப்படின்னா வெறுமனே தந்திரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு லாஜிக் அது பெருசாக ஆதாரம் இல்லை. அது வெறுமனே என்ன செய்கிறது, அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கல அல்லது அவங்க அதை நம்ப விரும்பலை. ஆதாரம்னு தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன, ஒன்று அவங்க அதை நம்ப விரும்பலை, 2வது அவங்களுக்கு என்ன செய்யலை, அதற்கான அனுபவங்கள் கிடைக்கல.
பல சமயங்களில் நாம் ஒரு விஷயத்தை நம்புவோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாக ஒரு விஷயத்தை பார்த்தா தான் உறுதியாக நம்புவோம் இல்லையா? மற்றவங்க சொல்லி நம்புறதுக்கும் நம்ம நேரடியாக நம்புறதுக்கும், அதாவது நம்மளே பார்த்து நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது அவங்க மனித வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்க அவங்க என்ன செய்வாங்க, அவங்களால இதை ஏற்றுக்க முடியாது, அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. இது வெறுமனே கண்கட்டி வித்ததான், அதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதனுடைய பாதிப்புகளை கண்கூடா மனிதர்கள் பார்க்கும்போது அந்த சிக்கல் ஏற்படும். பாருங்கள், இப்போ நம்ம கூட பல்வேறு சமூகங்கள் வாழ்கிறாங்க. அவங்க ஆன்மீக செயல்பாடுகளில் அவங்களுடைய ஆன்மீக செயல்பாடுகளில் சடங்குகளில் என்ன செய்கிறாங்க, ஈடுபடுறாங்க. அவங்களுக்கான நம்பிக்கைகள் என்ன செய்திருக்குது. அவங்கள்ட்ட இருந்து வழக்கத்திற்கு மாறான விசித்திரமான செயல்பாடுகள் அவங்களுடைய மத குருமார்களிடமிருந்து, அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்லேருந்து வெளிப்படுது. அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிடுவோம்? நம்ம எல்லாத்தையும் அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியுமா? இப்போ அவங்களுடைய தர்காக்கள், அவங்களுடைய கோயில்களில் வழக்கமாக நடக்கக்கூடிய செயல்கள் இல்லாமல் விசித்திரமாக ஏதோ ஒரு அற்புதமாக நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். அதை நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கு இல்லை வெறுமனே பொய்ன்னு சொல்லிட்டு கடந்து போக முடியுமா? நீங்கள் ஒருவேளை கண்கூடாக பார்த்துட்டா பொய்ன்னு சொல்லி கடந்து போக முடியுமா? இல்லை சர்ச்சுகளில் அல்லது தர்காக்களில் அங்கே சில நம்மளால் செய்ய முடியாத, நம்முடைய வரம்புகளுக்கு உட்பட்டு செய்ய முடியாத சில விஷயங்கள் நிகழ்கிறத பார்க்கும் பொழுது யாராவது சொன்னாங்கன்னா நாம் இப்படி சொல்லிட்டு போயிடலாம், அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு. ஆனால் நாமளே கண்கூடாக பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ என்ன நிகழும் அந்த இடத்துல? சிலர் வழிகிட்டு போகிறது இந்த இடம். நம்ம இதை பற்றிய தெளிவான கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா, இதை பற்றிய பார்வை இல்லை அப்படின்னா நம்ம வழிகிட்டு போயிடுவோம். இப்படி தௌஹீத்வாதிகள்னு சொல்லிக்கிட்ட சிலர் வழிகிட்டு போயிருக்காங்க. நிறைய நாத்திகர்கள் இந்த இடத்துல தான் கடவுள் நம்பிக்கைகளாக மாறுவாங்க. பேயை பார்த்தோன்னே அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கடவுள் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. பேயின்னு ஒன்று இருக்குன்னா கடவுள் ஒன்று இருக்குது தானே அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி சூழலில் நமக்கான அந்த கண்ணோட்டம், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கண்ணோட்டம், அந்த பார்வை நமக்கு ரொம்ப அவசியம். அது இல்லை அப்படின்னா நாம் இணைஞ்சிருவோம், அதனால் ஈர்க்கப்பட்டுருவோம். அதுக்கு வேறு விளக்கம் கொடுக்க முடியாத நம்ம அதை போய் அது பித்தலாட்டம் சொல்லி கடந்து போயிடலாம். ஒருத்தர் நேரடியாக நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம அடுத்து மேற்கொண்டு அவன்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? அது என்ன, எல்லாமே கணிப்பு. அந்த கணிப்பு, நம்ம கணிப்புகள் எப்போ நம்புகிறோம் அப்படின்னா நம்முடைய அனுபவங்களோடு ஒத்துப்போகக்கூடிய கணிப்புகளை நம்புகிறோம், நம்முடைய அனுபவங்களோடு ஒத்துப்போகாத கணிப்புகளை நிராகரிக்கிறோம். எல்லாமே கணிப்புகள் தான். எதுவுமே முற்றுண்மைகள்னு நம்ம முன்வைக்க முடியாது பல விஷயங்களை இல்லையா? இப்போ நம்முடைய அனுபவங்களோடு ஒத்து போகக்கூடியதை நாம் நினைச்சிரோம். நம்முடைய அனுபவங்களோடு, நம்முடைய அந்த உள்ளுணர்வோடு, நம்முடைய அந்த உள்ளுணர்வோடு ஒத்து போகக்கூடியதை நம்ம நினைச்சிரோம், ஏற்றுக்கொள்கிறோம். மற்றதை நம்ம நினைஞ்சிரும், நிராகரிச்சிருவோம். இப்போ இது சம்மந்தமாக இதை வெறுமனே தந்திரம் சொல்கிறது, யார் தந்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நாத்திகர்கள், அந்த இடதுசாரிகள். அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு தந்திரம்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அவன் பேயை நம்பிட்டா அவன் ஆட்டோமேட்டிக்காக எதை நம்ப வேண்டியிருக்கும், கடவுள் நம்ப வேண்டியிருக்கும். அதனால் அவன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் நிராகரிப்பான். அவன் முன்னாடி பேயே இருந்தாலும் பேய் நீ பேய் இல்லை போயிட்டு வாமா அப்படி தான் சொல்லுவான். அதில் மிகச்சிறந்த உறுதியாக நாத்திகர்கள் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு கட்டுரையை படித்தேன். அதில் அவன் சொல்கிறான், கடவுளே முன்னாடி நில்லானும் நீ கடவுள் இல்லை போன்னு சொல்லக்கூடியது உண்மையாக நாத்திகர்கள் அப்படின்னு. ஏன்னா அது அவன் முன்முடிவோடு இருக்கிறான். நான் எதையும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற முன்முடிவோடு இருக்கிறான். அந்த முன்முடிவுக்கு எதிராக என்னென்ன வருதோ எல்லாத்தையும் இணைஞ்சிருவான், மட்டை அடியாக மறுத்துருவான். ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு கேள்விகள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பதில் கிடச்சி தான் ஆகணும். பாருங்கள், இஸ்லாத்தினுடைய ஒரு பியூட்டி, இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு தெளிவான கண்ணோட்டங்களை, தெளிவான பார்வையை கொடுக்குது. நமக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நிகழ்ந்தானோ நம்ம அதை பார்த்து மயங்கிட மாட்டோம். இந்த சாமியார் நிறைய மேஜிக்லாம் பண்ணுறாரு, வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டான நம்மளால் செய்ய முடியாத பல விஷயங்களை செய்கிறாரு அப்படின்னு அவர் பின்னாடி போயிட மாட்டோம். அதுக்கான விளக்கம் கொடுப்போம். உன் கூட ஷைத்தான் இருக்கிறான், ஷைத்தான் இப்படிலாம் அவனை என்ன செய்கிறான், செய்ய வைக்கிறான், அவனுடைய உதவியினால் இப்படிலாம் செய்கிற அப்படின்னு நினச்சவன் நம்ம விளக்கம் கொடுப்போம் இல்லையா?
ஃபஸ்ட்டு சிஹர் அப்படிங்கிறது இந்த ரெண்டு அர்த்தத்துலேயும் வந்து பயன்படுத்தப்படுது. திருக்குர்ஆனில் இந்த ரெண்டு அர்த்தங்கள்லேயும் வந்து என்ன செய்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெறுமனே அது வந்து பொய்யாக பித்தலாட்டமாக இருக்காது. அது ஒரு கலை இல்லை. பொய்ங்கிறது, பித்தலாட்டங்கிறது, ஏமாற்றங்கிறது கலையாது. அது கலையாக சொல்லப்படுமா? அது வந்து என்ன செய்யாது, கலையாக சொல்லப்படாது. அப்போ இது முதல்ல சிஹர் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம நினச்சிடும் தெரிஞ்சுக்கொள்கிறோம். இதை மறுக்கிறாங்க இல்லையா, மறுக்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. மறுப்பதற்கான முதல் விஷயம் ஒன்று, அவங்களுக்கு அந்த அனுபவம் நிகழ்ந்திருக்காது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க அதை நம்ப விரும்பலை. அவங்க என்ன செய்யலை, அதை நம்ப விரும்பலை. மற்றபடி அவங்களுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னா ஆதாரம் என்ன செய்யலை, இல்லை, ஆதாரம் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. இன்னொன்று, இந்த சூனியம் எங்கேயெல்லாம் இருக்குது? இந்தியாவில் மட்டும்தான் இருக்குதா? உலகம் ஃபுல்லாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக இந்த சூனியம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. உலகளாவிய அளவில் இருக்குது. எப்போ இருந்துருக்குது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்திலேருந்து இருக்குது. சூனியத்துக்கு வரலாறு வந்து மனித சமூகத்துன்னு வரலாறு இருக்கா இல்லையா, அந்த அளவு நெருக்கமான வரலாறா? ஏன்னா பல தூதர்கள், பல மக்கள், பல சமூகத்தார் தங்களுடைய தூதரை பார்த்து என்ன சொன்னாங்க? சூனியக்காரன்னாங்க. அப்போ ஆல்ரெடி நினைச்சிருக்காங்க, சூனியக்காரன் ஏதோ மேஜிக் பண்ணுற மாதிரி, மந்திரம் பண்ணுற மாதிரி, இவர் என்ன செய்கிறாரு, நமக்கு புரியாமல் ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னு தூதர்களை பார்த்து மக்கள் என்ன செஞ்சாங்க. அப்போ சூனியத்தின் வரலாறுக்கும் அதுக்கும் ஷைத்தானுடைய வரலாறோடு அது என்ன செய்யுது, அது அங்கே போய் என்ன செய்து நிற்கிது. அப்போ ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு வலுவான சாதனமாக எதை வச்சுருக்கான்? இந்த சிகரை வச்சுருக்கான். இப்போ இந்த சூனியம் வந்து இப்போ இந்த தற்காலத்தில், நவீன காலத்திலலாம் இல்லைல்ல, நம்ம நிறைய டெக்னாலஜியில் எல்லாம் முன்னேறிட்டோம் தானே. சூனியம்லாம் ஒன்றும் கிடையாது தானேங்க. எல்லா இடங்களும் இருக்குது. மேற்கத்திய நாடுகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா இடங்களில் யூதர்கள் இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிளாக் மேஜிக்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. இது எல்லா சமூகங்கள்லையும் இருக்குது. எல்லா சமூகங்களையும் நல்லவர்கள் இதை வெறுத்திருக்காங்க. பல சமூகங்கள் 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பல சமூகங்களில் சூனியக்காரர்களுக்கு தண்டனை, மரண தண்டனை. பல சமூகங்களில் சூனியக்காரர்களுக்கு தண்டனை என்ன தண்டனை? மரண தண்டனை. நிறைய சூனியக்காரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க பல சம்பவங்களில். 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் தண்டனை குறைஞ்சி இப்போ அது ஒரு கலையாக ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ஒரு தொடர் ஒன்று இருக்குது. எது? சூனியத்தை பற்றி, அதை பற்றிய இங்கிலீஷில் ஒரு ஹாரி பாட்டரா, அதெல்லாம் அந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இப்போ அதை சிலாகித்து முன்வைக்கப்பட்ட ஒன்று. இப்போ அதை பார்க்கும்போது நம்ம நினச்சிரும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு கதையாக நம்ம நினச்சோம் அதை பார்க்குறோம். ஒரு காலத்தில் இதெல்லாம் வெறுப்புக்குரிய ஒன்றாக இருந்தது ஒவ்வொரு சமூகத்துலேயும். இந்த மாதிரி சூனியக்காரன்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் அடித்து கொள்வாங்க, மக்கள் அவங்கள வெறுத்தாங்க. இப்போது இந்த மேற்கத்திய சமூகம் வந்து அதை ஒரு மிகச்சிறந்த ஒரு கலையாக அதை முன்வைக்குது. ஆமாம், சூனியம் ஒன்று பிரெயின் வாஷ் பண்ணுறது ஒரு சூனியம்தான். ஆமாம், உங்கள் பிரெயின் நல்லா வாஷ் பண்ணி விட்டுறாங்கல்ல. ஆமாம், சரி. இப்போது வெஸ்ட்டில் அவங்கள்ட்ட என்ன செய்யுது, இது வந்து இருக்குது, இப்போவும் என்ன செய்யுது, இருந்து கொண்டு இருக்குது. இது யாரும் என்ன செய்யலை, எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லலை, அவங்கள்ட்ட மிக மோசமாக இருக்குது. இந்தியாவில் இருக்குதா? இந்தியாவிலும் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை, இதெல்லாம் ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் தீய சக்திகளாக கருதப்பட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன ஸ்பிரிச்சுவல் குருக்களாக இவங்க என்ன செய்கிறாங்க, மாறி நிற்கிறாங்க. மற்ற இடங்களில் கூட அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆன்மீகத்தோடு கலந்த ஒன்றாக இல்லை தானே மற்ற இடங்களில். ஆனால் யூதர்கள்ட்ட அப்படி தான் இருக்குது. இங்கே வாழக்கூடிய மக்கள்கிட்டையும் அப்படி தான் என்ன செய்து இருக்குது. இங்கே வாழக்கூடிய பல்வேறு சமூகங்களில் சூனியம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சடங்கோடு கலந்த ஒன்றாக என்ன செய்து இருக்குது எங்கே. ஆமாம், ஏன்னா அவங்க ஷைத்தானிய வழிபாடுலாம் ஈடுபடுறாங்க. நாத்தியர்கள் ஷைத்தானிய வழிபாட்டுக்காரர்கள், ஷைத்தானை நம்புகிறாங்க. அவங்கள்ட்ட தான் ஜாஸ்தி.
இல்லை, வெளிப்படையாக திருக்குறானே சொல்லுது இல்லையா, அவங்க தௌராத்தை ஃபாலோ பண்ணலை, சூனியத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அவங்க இருக்கிற இடத்துல தான் சூனியமும் ஜாஸ்தியாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக சூனியத்தை அவங்க தான் பரப்புனாங்க நிறைய இடங்களில். அப்போது பாருங்கள், இப்போது சூனியம் அப்படிங்கிறது என்ன, சூனியத்தில் எப்படி அந்த பாதிப்பு நிகழுது? ஒன்றுமே எந்த கருவியும் இல்லாமல் பாதிப்பு நிகழுதா? எந்த கருவியும் இல்லாமல் சூனியத்தில் பாதிப்பு நிகழுதா? அவன் எந்த கருவியும் இல்லாமல் சூனியத்தில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது? அதில் எந்த கருவியும் இல்லாமல் இல்லை, அதில் கருவிகள் இருக்குது. ஷைத்தான்கள் தான் அதில் கருவிகள், கெட்ட ஜின்கள் தான் அதில் கருவிகளாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. சூனியக்காரர்களுக்கும் ஷைத்தானுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் சூனியம். சூனியக்காரர்களுக்கும் ஷைத்தானுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் என்னது? சூனியம். அப்போ இந்த சூனியத்தில் ஷைத்தான்கள் தான் என்ன செய்கிறாங்க? பயன்படுத்தப்படுறாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துவதற்கும், ரெண்டு பேருக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்துவதற்கும், இன்னும் வேறு வகையான தீங்குகளை ஏற்படுத்துவதற்கும் ஷைத்தான்கள் என்ன செய்கிறாங்க? பயன்படுத்தப்படுறாங்க. இப்போ இது எப்படி நிகழுது? இப்போது ஜின்களை வசப்படுத்த முடியுமா? ஜின்களை வசப்படுத்த முடியுமா? சூனியக்காரர்கள்ட்ட ஜின்களை வந்து சேர்றாங்க. அவங்கள்ட்ட எப்படி ஜின்களை வந்து சேர்றாங்க? ஜின்களை வசப்படுத்த முடியாது. நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜின்களை வசப்படுத்த முடியாதுன்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சூனியக்காரர்கள்ட்ட இந்த தீய ஜின்கள் வந்து சேர்றாங்க இல்லையா, கெட்ட ஜின்கள், ஷைத்தான்கள், அவங்க எப்படி வந்து சேர்றாங்க? அவங்க எப்படி வந்து சேர்றாங்க அப்படின்னா, நல்ல கவனிங்க, ஷைத்தானிய வழிபாடு. சூனியக்காரர்களுக்கும் ஷைத்தானுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அப்போ ஷைத்தான்களை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களில் சூனியக்காரர்கள் ஈடுபடும் போது அவங்க ஷைத்தான்களை என்ன செய்கிறாங்க? அந்த தீய ஜின்களை என்ன செய்கிறாங்க? சூனியக்காரர்கள்ட்ட வந்து சேர்றாங்க. இப்போ இவங்க ஜின்களை, தீய ஜின்களை வசப்படுத்தலை. இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்க அவங்களுக்கு பிடித்தமான காரியங்களை செய்கிறாங்க. அந்த ஷைத்தான்களுக்கு, அந்த ஜின்களுடைய அந்த குலத்தலைவர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய அந்த குலத்தலைவர்களுக்கு பிடித்தமான காரியங்களை இவங்க செய்வதன் மூலியமாக அவங்கள என்ன செய்கிறாங்க? வரவழைக்கிறாங்க. என்ன பிடித்தமான செயல்பாடுகள் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க இஸ்லாமிய அது விரோத போக்கு தான். அது இஸ்லாத்திற்கு மாற்றமான ஷைத்தானிய செயல்பாடுகள், ஷிர்கான குஃப்ரான செயல்பாடுகளில் நம்ம அல்லாஹ்வுக்கு எப்படி வழிபாடுகளை முன்வைக்கிறோமோ, அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி சடங்குகளை முன்வைக்கிறோமோ, அதுபோல் இவங்க யாருக்கு வழிபாடுகளை முன்வைக்கிறாங்க? ஷைத்தான்களுக்கு வழிபாடுகளை, சடங்குகளை முன்வைக்கிறாங்க. அப்போ ஷைத்தான்களுக்கு இவங்க அந்த குறிப்பிட்ட சடங்குகள், இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சூரத்துல் ஜின்னை ஓதிக்கிட்டே என்ன ஜின் வந்துடும், ஜின் வருமா? வராது. ஆனால் இவங்க எப்படி ஜின்களை வரவழைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஷைத்தானிய வழிபாடு மூலமாக ஷைத்தான்களை திருப்திப்படுத்தக்கூடிய சடங்குகளில், வழிபாடுகளில் ஈடுபட்டு என்ன செய்கிறாங்க? ஷைத்தான்களை வரவழைக்கிறாங்க. இப்போ அந்த ஷைத்தான்களுக்காக அறுத்து பலியிடுறது, இப்போ அதுகளுக்காக என்ன செய்கிறது? வணங்குறது. அப்போ இப்படித்தான் பேய் வழிபாட்டின் மூலியமாக என்ன செய்கிறாங்க? தீய ஜின்கள், ஷைத்தான்கள் என்ன செய்கிறாங்க? வந்து சேர்றாங்க. ஏன்னா ஷைத்தானுடைய நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னா, மனிதர்களை வழிகெடுப்பது. இப்போ மனிதர்களை வழிகெடுப்பதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவன் விட்டு விடுவதில்லை. இப்போ இப்படி என்ன செய்கிறாங்க? இப்போ சூனியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? சூனியக்காரர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி குறுக்கு வழியில், மறைமுகமான முறையில் மக்களுக்கு தீங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க? அப்போ ஜின்களிடம் உதவி தேடுகிறார்கள். எப்படி உதவி தேடுகிறார்கள்? அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு உதவி தேடுகிறார்கள். அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன செய்யணும்? ஷிர்கான குஃப்ரான வாசகங்களை சொல்வதன் மூலமாக, அதாவது அந்த சடங்குகளில், அந்த வழிபாடுகளில், அந்த ஷைத்தானிய வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக தான் ஜின்களை என்ன செய்ய முடியும்? வரவழைக்க முடியும். இப்போ இதுதான் சூனியக்காரர்களுக்கும் ஜின்களுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒப்பந்தம். இதை கொண்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அப்போ இந்த ஜின்களை அவங்க என்ன செய்கிறாங்க? கருவிகளாக அனுப்புகிறாங்க. அவங்க எதை செய்ய நினைக்கிறாங்களோ,
ஒருத்தரை அவங்களுக்கு தீங்கிழைக்க நினைக்கிறாங்க, அவருடைய வியாபாரத்தை முடக்க நினைக்கிறாங்க, அவருடைய ஆரோக்கியத்தை கெடுக்க நினைக்கிறாங்க, அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை மூட்டி விட நினைக்கிறாங்க, அல்லது குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகளை உண்டு பண்ண நினைக்கிறாங்க. இப்படி அவங்க எதை செய்ய நினைக்கிறாங்களோ அதற்காக என்ன செய்கிறாங்க, இவங்க ஜின்களை அடியாட்களாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம கூட ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு நம்ம பிடிக்காதவங்களை என்ன செய்வோம், அவன் வாக்கிங் போவான் இல்லையா, அப்போ அவனை போட்டு தள்ளிடுங்க, அவன் காலை உடச்சிருங்க, கையை உடச்சிருங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுபோல் இவங்க என்ன செய்கிறாங்க, ஜின்களை மறைமுகமான அடியாட்களாக என்ன செய்கிறாங்க, இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஜின்களை மறைமுகமான அடியாட்களாக பயன்படுத்துகிறாங்க. எப்போ இவங்கள்ட்ட ஷைத்தான்களை வருவாங்க அப்படின்னா பாருங்கள், அந்த இது சம்பந்தமான ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. ஒரு சூனியக்காரன் எந்த அளவு குஃபுர்லையும் ஷிர்க்லையும் உறுதியானவனாக இருப்பானோ அந்த அளவு ஷைத்தான்கள் தீய ஜின்கள் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட வந்து சேருவாங்க. ஒரு முஸ்லீமாக இருந்தான் அப்படின்னா அவன்கிட்ட இந்த தீய ஜின்களை வந்து சேர மாட்டாங்க. ஒரு முஸ்லீம்கிட்ட தீய ஜின்களுக்கு ஷைத்தான்களுக்கு பிடித்தமான இடம் அசுத்தம்தான். அந்த அசுத்தத்தை நோக்கி தான் என்ன செய்யுது, அவன் பல நாட்கள் குளிக்காமல் இருப்பாங்க, அவங்க குளிப்பு கடமையான நிலையில் என்ன செய்வாங்க இருப்பாங்க, அவங்க மாதாவுடைய இரத்தத்தை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க, பெண்களுடைய மாதாவுடைய இரத்தத்தை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. இப்போ அதுபோல் நரபலி கொடுப்பாங்க, அதுபோல் மற்ற பலி இருக்க இல்லையா, நார்மலாக பலிடுறது அறுத்து பலிடுறதுக்கு இல்லையா முன் வைப்பாங்க. இப்படி அவங்க தரப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இந்த சடங்குகளை முன்வைக்கிறாங்க. அவங்களாம் இந்த சூனியக்காரங்க இருக்காங்க இல்லையா, இப்போ இவங்களோட விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மத்தியில் ஒற்றுமை இருக்குது. என்னென்னா எல்லாத்துக்கும் இப்படி வரையறைப்படுத்தலாம், என்னென்னா ஷைத்தான்களை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள். இப்போ இப்படி என்ன செய்யலாம், சில முஸ்லீம் பேர் வச்ச மாந்திரிகள் இருக்காங்க இல்லையா, இந்த அவங்க குர்ஆனை தலைகீழ எழுதுறது, அது என்னது திருப்பி எழுதுறது, அது அசுத்தமான விஷயங்கள் கொண்டு என்ன செய்யுது குர்ஆனை எழுதுறது, அல்லது இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி இழிவுபடுத்தக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது. இப்போ இந்த மாதிரி தான் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து. அதுபோல் இப்போ அதற்கான அந்த வழிபாடு மெயினாக அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வழிபாடு நிகழ்த்துறாங்க. இப்போ சூரியனை சில ஒரு வகையான சூனியக்காரர்கள் எப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு வழிபாடுகள் மந்திரங்கள் என்ன செய்கிறாங்க, சடங்குகள் அதற்கான சடங்குகள் வச்சுருக்காங்க. அப்படி நிகழ்த்தி என்ன செய்கிறாங்க, இவங்க ஷைத்தான்களை வந்து வரவழைக்கிறாங்க. இது அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பொதுவாக சொல்லலாம். இப்போ இதில் அந்த சூனியக்காரனும் ஷைத்தானும் வந்து இதில் ஒன்றுபட்டு இருக்காங்க, அந்த குஃபுரில், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக செயல்படுவதில் நினைச்சாங்க ஒன்றுபட்டு இருக்காங்க. இனத்தோடு சேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷைத்தான் இந்த ஷைத்தானோட சேருது. ஷைத்தானா யார்? ஷைத்தான்னா யார்? நம்ம குர்ஆன் ஷைத்தான்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துது இல்லையா, ஷயாத்தீன். அப்போ அந்த ஷயாத்தீன்னா யார்? அது என்ன, மனித வர்க்கத்தின் தீயவர்கள், ஜின் வர்க்கத்தின் தீயவர்கள், 2 பேரும் ஷைத்தான்கள் தான். அசல் இந்த 2 பேரையும் அந்த வார்த்தை உள்ளடக்கிறது. இந்த சூனியக்காரர்களையும் அந்த கெட்ட ஜின்களையும் 2 பேரும் சேர்த்து என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்? ஷைத்தான்கள், மனிதகுல விரோதிகள், மனித வர்க்கத்தின் தீயவர்கள். அப்போ அந்த ஷைத்தான் இந்த ஷைத்தான் கூட சேருது, அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். 2 ஷைத்தான்களும் சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு எதிரான அந்த செயல்பாடுகள் என்ன செய்யுது, ஈடுபடுது. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இவங்க இதன் மூலியமாக அவங்களுக்கு நிம்மதி கிடைக்குதா, அவங்களோட லாபம் கிடைக்குதா? இதன் மூலியமாக அவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அனைத்துமே கிடைக்குதான்னா கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே அல்லாஹ் ஒரு விதியை தெளிவுபடுத்துகிறான். என்ன, ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. இப்போ யார் என்னுடைய இந்த திக்கரை இந்த வழிகாட்டலை புறக்கணிப்பாரோ, என்னுடைய இந்த வேதத்தை புறக்கணிப்பாரோ, அவருக்கு நெருக்கடியான வாழ்வு தான் உண்டு. அவங்களால நிம்மதியாக வாழ முடியாது. நாம் மறுமையில் அவரை என்ன செய்வோம், அவருடைய குருடராக என்ன செய்வோம், எழுப்போன்னு நினச்சி அல்லாஹ் சொல்கிறோம். இப்போ இது அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ்வுடைய விதி இது. இப்போ இவங்க இப்படி இருக்கிறனால அவங்களால நிம்மதியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவங்க இந்த உலகத்திலையும் அவங்க மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அது அதனால் ஏற்கனவே இந்த வசனத்தில் பார்த்த மாதிரி அதனால் அவங்களுக்கு இழப்புகள் தான் ஜாஸ்தி. அவர்கள் தங்களை இழந்து என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப மோசமானது, ரொம்ப ரொம்ப அற்பமானது. எதுவுமே இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, இதற்காக என்ன செய்கிறாங்க, தங்களை வந்து இழந்துட்டாங்க. சரி,
இப்போ அடுத்த ஒரு கேள்வி, என்ன கேள்வி, இப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் என்ன மெத்தடை, என்ன வழிமுறையை முன்வைக்குது? இப்படி ஒரு தீங்குகள் இருக்குது, இந்த ஒரு தீங்குகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத இஸ்லாம் ஒத்துக்கொள்ளுது. இப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கான, இப்போ அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுபடுவதற்கான வழி என்ன? பாருங்கள், ஃபஸ்ட்டு முதன்மையானது என்ன? முதன்மையானது இங்கே ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் என்ன செய்து இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி இங்கே என்ன செய்ய முடியாது, எதுவும் நிகழ்ந்து விட முடியாது. நம்பிக்கையாளர்களுக்கு, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்கிறார்களோ, யார் ஈமானோடு தக்வாவோடு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எப்போவுமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்குது. எப்போவுமே அவர்கள் என்ன செய்த பாதுகாப்பு இருக்குது. நம்பிக்கையாளர்களிடத்தில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் செல்லுபடியாகாது. இயல்பாகவே இந்த ஷைத்தான்கள் மனிதர்களை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் நம்பிக்கையாளர்களை பார்த்து இன்னும் கூடுதலாக என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. இப்போ நம்பிக்கையாளர்கள் அவங்களுடைய ஈமானில் உறுதியாக இருக்கும் பொழுது, அல்லாஹ் மீதான நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது, இந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் அவங்கள்ட்ட என்ன செய்யாது, செல்லுபடி ஆகாது. ஷைத்தான் அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக என்ன செய்ய முடியாது, அட்டாக் செய்து விட முடியாது. இப்போ நமக்கான முதல் பாதுகாப்பு இப்போ அல்லாஹ்வுடனான அந்த நெருக்கம். இப்போ அல்லாஹ்வுடனான அந்த நெருக்கத்தில் இந்த சூனிய பாதிப்பு என்ன செய்யாது, ஏற்படாது. இப்போ அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், அந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறான். 4 வகையான தீங்கிலிருந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாவல் தேடுறோம். குல் அவுது பிரபில் ஃபலக் மின் ஷர்ரிமா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து, ஒமின் ஷர்ரி காசிக்கின் இதா ஒக்கப், இருள் பரவும் போது. இப்போ இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகள் இருக்குது. எந்த படைப்பிட இருந்து, எந்த உயிரினமிருந்து நமக்கு தீங்குன்னு நமக்கு தெரியுமா? நம்ம இதுவரையும் பார்க்காத ஒரு பூச்சி நம்மளை கடிச்சிடலாம். நாம் பார்க்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது, நாம் பார்க்க முடியாத உயிரினங்கள் இருக்குது, அப்படித்தானே? இங்கே அல்லாஹ்வுடைய படைப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. எந்த புறத்துலேருந்து நமக்கான தீங்கு நம்மளை சேரும் நமக்கு தெரியுமா? அது நமக்கு தெரியாது. அப்போ இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா? இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா? இப்போ நான் நடந்து போகலாம், திடீர்னு அந்த நாய் கடிச்சிடலாம், ரேபிஸாக மாறிடலாம், உயிர் போயிடலாம். அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா? அப்படி ஒவ்வொன்றும் அப்படித்தானே. இப்போ இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்கள், உயிரினங்கள் இருக்குது. எந்த படைப்பிடமிருந்து எந்த தீங்கும் நமக்கு தெரியாது. அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அது என்னது, மின் ஷர்ரிமா ஹலக். அடுத்து மின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கப். இப்போ இருள் பரவும் பொழுது, வெளிச்சத்தில் நம்ம ஓரளவு நம்மளை என்ன செய்யலாம், கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இருள் பரவும் பொழுது இருளில் என்னெல்லாம் பரவுது, எத்தனை உயிரினங்கள் இருளோடு பரவுது. இப்போ அதனால் ஏற்படக்கூடிய தீங்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா? நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நமக்கு இன்றைக்கி நுண்ணுயிர்கள்லாம் இருளில் தான், இரவில் தான் அதிகமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க, அப்படித்தானே? ஒமின் ஷர்ரி காசிக்கின் இதா ஒக்கப் ஒமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் ஒக்கது, முடிச்சுகளில் மந்திரித்து உதக்கூடிய இந்த சூனியக்காரிகளின் தீங்குகளில் இருந்து. இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா? யார் நமக்கு எதிராக சூனியம் பண்ணுறா? நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அடுத்து ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது, பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது, நம்முடைய நண்பனாக இருப்பான், நம்முடைய நெருங்கிய சொந்தமாக இருப்பான், நம்ம கூட இருப்போனா என்னச்சா இருப்பான், திடீர்னு நம்ம மேலே அவனுக்கு ஒரு பொறாமை வரும். அந்த பொறாமையில் என்ன செய்வான், நமக்கு எதிராக பேச தொடங்கிடுவான், நமக்கு எதிராக செயல்பட தொடங்கிடுவான், நம்ம கூட இருந்துக்கிட்டு. பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தீங்கு, எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு வரும் அப்படின்னு தெரியாத அளவு என்ன செய்வாங்க, மனிதர்கள் திடீர்னு நினைச்சுவாங்க, மாறிடுவாங்க. நமக்கு தெரியுமா இது? இப்போ இந்த 4 வகையான தீங்குகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நாம் யாரிடம் பாதுகாவல் தேடுகிறோம்? எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, இது எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்விடம் நினைச்சிடும், பாதுகாவல் தேடுகிறோம். அப்போ முதல் பாதுகாப்பு, இதிலிருந்து விடுபடுவதற்கான முதல் பாதுகாப்பு என்ன? நம்ம அல்லாஹ்விடம் நினைச்சேறது, அடைக்கலமாகிறது, அல்லாஹ்விடம் நெருங்கி செல்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் யார் அவனுடைய மார்க்கத்தில் இருக்கிறாங்களோ, யார் அவனுடைய வேதத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்களோ, அவங்க நினைச்சாங்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அரவணைப்பில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது ஷைத்தானுடைய அதிகாரம் என்ன செய்யாது, செல்லுபடி ஆகாது. அப்போ நாம் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதை பார்த்து ஷைத்தான்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எந்த அளவு நாம் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவு ஷைத்தான்கள் நம்மை விட்டு விரண்டோடுவாங்க. இப்போ அதற்கு பிறகு ஒருவேளை நமக்கான பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன? அப்படின்னா அதான்
நமக்கு ஹதீஸில் சொல்லப்பட்ட மாதிரி குலௌது பிரபின் நாஸ், குலௌது பிரபில் ஃபலக், சூரத்துல் ஃபாத்தியா, இப்போ இந்த சூறாக்களை கொண்டு என்ன செய்யறது, நமக்கு நாமே ஓதி பார்த்து கொள்ளுதல். இப்போ நமக்கு நாமே ஓதி பார்த்து கொள்ளுதல் அல்லது மற்றவர்களும் என்ன செய்கிறது, ஓதி பார்க்குறது. இப்போ இது என்ன, இந்த ஓதி பார்த்தல் அப்படிங்கிற அந்த முறை வந்து முழுக்க முழுக்க அந்த ஷரியாவுக்கு உட்பட்ட ஒன்றாக இருக்கணும், அது மட்டும்தான் பார்க்கணும். ஓதி பார்த்தல் அப்படிங்கிற முறையை என்ன செய்கிறாங்க, அது முஸ்லீம் அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, உருவாக்கியிருக்காங்க. இப்போது அது வந்து என்ன, அது வந்து ஷரியாவுக்கு உட்பட்டு தான் இருக்குது முழுக்க முழுக்க அந்த மெத்தட் அப்படின்னா அது என்ன செய்யலை, பிரச்சனை இல்லை. அப்போ இதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரியுது அப்படின்னா இந்த அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்திற்கு உட்பட்ட இந்த மெத்தடை பயன்படுத்துவதில் நம்ம என்ன செய்யலை, எந்த குற்றம் என்ன செய்யலை இல்லை. இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக என்ன செய்து இருக்குது.